2026 தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டால் அதுதான். 2031 வேண்டுமானால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதுன்னா 2026 நான் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு விஜய். ஆமாம், நிச்சயமா அந்த நம்பிக்கையில தான் அவங்க கட்சியை தொடங்கியிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் இலக்கு அடுத்தடுத்த தேர்தலில் வைக்கலாம். முதல் தேர்தல் நம்ம ஜெயிக்கலாம், ஒரு 10 பேர் எம்எல்ஏ வரலாம் அப்படின்னு இலக்கு வைக்கலாம். இத்தனை %. எடுத்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இருக்கு. இல்லை, அது எல்லா நடிகர்களுக்குமே உள்ள சிக்கல் தானே. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னார், 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு நாங்கள் அப்படி மெஜாரிட்டி ஆட்சி அமைப்புன்னு ஒரு சுண்டி விட்டு சொன்னார். கமல்ஹாசனும் அதே மாதிரி தான். பொதுவாகவே ஒன்றிய இணையமைச்சர் முருகன் மீனா நட்பாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவர் தன்கரை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மீனாவாக ஒரு முயற்சி எடுத்து அவர் போய் சந்தித்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டெல்லியில் செல்வாக்குள்ள ஒரு நபர் சிபாரிசு செய்தால்தான் அவரையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். அந்த நபராக முருகன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த முருகனுடைய சிபாரிசின்படி அந்த கட்சியே இவர் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. போன்றவர்களே அந்த கட்சிக்குள் இழுத்தே பாஜக அவளுக்கு எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு மார்க்கெட் இல்லாத மீனாவை வைத்து பாஜகவை கால் ஊன வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு அபத்தமான எண்ணமாக தான் நான் நினைக்கிறேன். மக்கள் அறிந்த முகம் அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் மீனா ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகை. ஒரு மக்கள் அதிகம் கூடுகிற இடத்தில் மீனா நடந்து போனாலே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். ஏன்னா இன்றைக்கு மமிதா பைஜு போனால் திரும்பி பார்ப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் நடிச்சிருக்கிற மமிதா பைஜ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க, விஜய் சார்ட்ட நான் கேட்டேன் இதுதான் அவங்களோட கடைசி படமா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. அது அவங்க அப்படிலாம் இல்லை, ரிசல்ட்டுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. எப்படியும் விஜய் சார் தரப்புல இருந்து இதுக்கு அதிருப்தியா இருக்கும். எப்படி இந்த பொண்ணு இப்படி வாய் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் போயிருக்கும் இல்லையா? எப்படி பாருங்க. இல்லை, அதுக்கு மமிதா பைஜுடைய அந்த பேட்டிக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல. பட் அதே நேரம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டிருப்பாங்க. அவர் ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் சொன்னது தான், ஜனநாயகன் படம் தன்னுடைய கடைசி படம்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அவர் அறிவித்ததனுடைய காரணம் என்னன்னா, மக்களுக்காக சினிமாவே தூக்கி போட்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்போன்னு மக்கள்லாம் முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஸோ அது நடக்கலை அப்படின்னா இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே வழி பேக் டு பெவிலியன், மீண்டும் நடிக்க வர்றது தான். அதே நேரம் இந்த கட்டத்தில் விஜய் அப்படி ஒரு முடிவை எடுக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டத்தில் ஜனநாயகம் தான் கடைசி படம். ஓகே. அதே நேரம் 2026 தேர்தல் முடிவுகள் அவரை என்ன மாதிரி முடிவு எடுக்க வைக்குதுங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். அதனால் இந்த விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா மமிதா பைஜ் மீது அவர் வருத்தப்பட்டிருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. வேணா அந்த செய்திகள்லாம் படிச்சுட்டு தெரியாதனமா அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி சொல்லிட்டோமேன்னு வேணா அவர் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க, ஒருவேளை மீண்டும் நடிக்க வந்தாலும் நல்ல விஷயம்னு பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் ஒருவேளை இவருக்கே டவுட்டாக இருக்குதோ, ஜெயிக்குமா மாட்டோமா, நடிக்கிற ஒரு டைலோமால தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான 2 விமர்சனங்கள் தொடர்ச்சி அவர் மீது வைக்கப்படலையா? அதாவது விஜய் மீண்டும் நடிக்க வருவது அவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம்னா, விஜயனுடைய ரசிகர்கள் என்பவர்கள் இவரை திரையில் பார்த்து குதூகலித்த கொண்டாடிய கூட்டம் தானே. அப்போ அவர் நடிக்கவே வரலைங்கிறது அவர்களுக்கு ஒரு வகையில் நஷ்டம் தான். அதனால் அவர்களுடைய மகிழ்ச்சிங்கிறது சரியானது தான். அதுக்கப்புறம் இந்த எதிரிகள் உடைய விமர்சனம் அப்படிங்கிறது அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா அப்படி நடக்கும்போது வேணா நீங்கள் இந்த விமர்சனத்தை வைக்கலாம். இன்னும் இந்த தேர்தலே இன்னும் அதுக்கான விஷயமே தொடங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்திலேயே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பல்வேறு கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்குது, அவருடைய வாக்கு வங்கி இவ்வளவு இருக்குது அப்படின்னு ஒரு இரட்டை இலக்கத்தில் சுட்டி காட்டப்படுது. ஒருவேளை அவர் நம்மளுடைய கணிப்பை தாண்டி வெற்றி அடைஞ்சிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால இவ்வளவு அவசரப்பட்டு இந்த கருத்தெல்லாம் இவங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட பார்வையில் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை 2026 தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டால் அதுதான். 2031 வேண்டுமானால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதுன்னா 2026 நான் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு விஜய். ஆமாம், நிச்சயமா அந்த நம்பிக்கையில தான் அவங்க கட்சியை தொடங்கியிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் இலக்கு அடுத்தடுத்த தேர்தலில் வைக்கலாம். முதல் தேர்தல் நம்ம ஜெயிக்கலாம், ஒரு 10 பேர் எம்எல்ஏ வரலாம் அப்படின்னு இலக்கு வைக்கலாம். இத்தனை % ஓட்டு வாங்கலான்னு
எடுத்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் இருக்காரா, ஆசையில தான் இருக்காரா? இல்ல, அது எல்லா நடிகர்களுக்குமே உள்ள சிக்கல் தானே. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு, 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு வந்து நாங்க அப்படியே மெஜாரிட்டி ஆட்சி அமைப்போம் அப்படி சுண்டி விட்டு சொன்னாரு. கமல்ஹாசனும் அதே மாதிரி தான். பொதுவாகவே இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருபவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். என்னன்னா, சினிமா நடிகனா நம்மளை இந்த மக்கள் கொண்டாடுறாங்க, தலையில வச்சு கூத்தாடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரசியலுக்கு வந்தால் நிச்சயமா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கலை யதார்த்தம்ங்கிறது வேறு. அதனால விஜய்க்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் முடிவு மக்கள் கையில தானே. நடிகை மீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமா பாஜக இணைய போறார் அப்படிங்கிற தகவல் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. பொங்கல் விழா வேல்முருகன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற போது மோடி அவர்கள் கலந்துகிட்ட விழாலேயே வந்து மீனா அவர்களும் கலந்துகிட்டு சர்ச்சையானது. இப்போது பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரோட இணைந்து எடுத்த போட்டோவை அவங்களே இன்ஸ்டால பதிவிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன நடக்குது சார்? அதான் ஏற்கனவே அந்த பத்திரிகை செய்திகள் மற்றும் இந்த தொலைக்காட்சி செய்திகளில் வந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றிய இணையமைச்சர் முருகன் மீனா வந்து நட்பாக இருக்காங்க. அவருடைய வீட்டில் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அவருடைய வீட்டில் நடந்த அந்த விழாவிலையும் வந்து மீனா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவர் தன்கரை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மீனாவாக ஒரு முயற்சி எடுத்து அவருக்கு சந்தித்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டெல்லியில் செல்வாக்குள்ள ஒரு நபர் சிபாரிசு செய்தால்தான் அவரையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். அந்த நபராக முருகன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த முருகனுடைய சிபாரிசின்படி அந்த கட்சியிலே இவர் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாலே போட்டிருக்காங்க, என்னுடைய எதிர்காலத்திற்கு இது நல்லதா பயனுள்ளதாக அமைதுன்னு சொல்றாருன்னா அப்போ கண்டிப்பாக வந்து பிஜேபியில் இணைய போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக அதுதானே அர்த்தம். இன்னொன்று, மீனாவுடைய தோழி யாருன்னா டான்ஸ் மாஸ்டர் கலா. இப்போ அவங்க வந்து பாஜகவில் தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு தோழி யாருன்னா குஷ்பு. ஸோ இவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பாஜகவில் இருப்பதால் மீனாவும் அதை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஒன்றிணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்வேறு விதமாக முயற்சி பண்ணுறாங்க. அதிமுக மூலமாக சமீபத்தில் முயற்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக சினிமா பிரபலங்களை கட்சியில் சேர்க்கறது அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. குஷ்புவில் தொடங்கி நமிதா வரைக்கும் வந்து இப்போ அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பயனளிக்கல. ஸோ மீனா வச்சு நம்ம வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால ஒன்றில் நினைக்கிறாங்களா? இல்லை, அதுதான் குஷ்பு போன்றவர்களே அந்த கட்சிக்குள் இழுத்தே பாஜகவில் எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு மார்க்கெட் இல்லாத மீனாவை வைத்து பாஜகவை கால் ஊன வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு அபத்தமான எண்ணமாக தான் நான் நினைக்கிறேன். மக்கள் அறிந்த முகம் அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் மீனா வந்து ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகை. ஒரு மக்கள் அதிகம் கூடுகிற இடத்தில் மீனா நடந்து போனாலே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். ஏன்னா இன்றைக்கு மமிதா பைஜு போனால் திரும்பி பார்ப்பாங்க, மீனா போனால் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த கட்சிக்கு என்ன நன்மை விளைஞ்சிடும்? ரொம்ப நன்றி சார். பல்வேறு அப்டேட்டுகள் நீங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.